ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜாப் இன்டர்வியூ டிப்புங்க. நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, அது உங்களுடைய ட்ரீம் ஜாப். எப்படியாச்சும் இந்த ஜாபை நீங்கள் வாங்கியே ஆகணும், அந்த ஜாப் உங்களுக்கு கிடைச்சே ஆகணுங்கிற ஒரு பேஷனோட, ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு போகிறீங்க. ஆனால் அதற்கான தயாரிப்பு பணிகள் ரொம்ப சிரத்தையாக நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் கூகுளில் பார்த்தாலே தெரியும், இன்டர்வியூவுக்கு என்னென்னலாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறையா அப்படி கடல் மாதிரி கொட்டி கிடக்குது. முக்கியமான விஷயங்கள்லாம் நிறைய நீங்களே கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும். அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் போகிறீங்க, உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ஜாப் இன்டர்வியூ வந்திருக்கு. நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஃபார் எக்ஸாம்பிள். அது ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, ஓகேங்களா? அங்கே ஒரு வேக்கன்சி இருக்குது. அப்போ அங்கே போகிறீங்க. அப்போது மிகப்பெரிய ஒரு தயாரிப்பு பணியாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா 3 விஷயம். ஒன்று, உங்களுக்கு இன்டர்வியூ இன்வைட் அனுப்பியிருப்பாங்க இல்லைங்களா? அந்த இன்டர்வியூவில் உங்களோட ஹைரிங் மேனேஜர், உங்களை யார் இன்டர்வியூ பண்ண போகிறாங்களோ அவரை லிங்க்டின்ல சர்ச் பண்ணி, லிங்க்டின்ங்கிறது சோஷியல் பிளாட்ஃபார்ம் ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ். ஃபேஸ்புக்கெலாம் நார்மலாக என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இருக்கிற மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ்குள்ள சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான் லிங்க்டின். அதில் போய் அந்த ஹைரிங் மேனேஜர், இன்டர்வியூவிங் மேனேஜரை கண்டுபிடிச்சி அவர் நேமை போட்டால் எல்லாருமே லிங்க்டின்ல இருக்காங்க. அவருடைய ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்த்து படித்து அவர் என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்காரு, எந்தெந்த கம்பெனிலலாம் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தரவாக அவருடைய ப்ரொஃபைலை நல்லா உள்வாங்கிக்கணும், ஓகேங்களா? 2-3 தடவை படித்து பார்த்து. நம்பர் 1. நம்பர் 2, இந்த கம்பெனி இருக்குது இல்லைங்களா, அந்த கம்பெனியோட வெப்சைட்டில் போய் அந்த கம்பெனியை பற்றி தரவாக நல்லா படிக்கணுங்க, ஓகேங்களா? அந்த கம்பெனிக்கு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் ஆன்கோயிங்காக போயிட்டுருக்கு, எந்தெந்த இடத்துல, எந்தெந்த மிகப்பெரிய ஒரு ஃபோக்கல் ஏரியாவில் அது இருக்குது, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ப்ராஜெக்டில் அப்படின்னு சொல்லிட்டு தரவாக. ரன்னிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லா வெப்சைட்லேயும் இருக்குது, பெரிய கம்பெனிஸ் வெப்சைட்டில் அவங்கவுங்க கம்பெனியினுடைய ப்ராஜெக்ட்ஸ் அவங்கவுங்க வெப்சைட்டில் இருக்கும். இது நம்பர் 2. 3வது முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களுடைய சிவியை, நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன், உங்களுடைய சிவியை நீங்கள் எந்த ஒரு வேகன்சிக்கு அப்ளை பண்ணி அங்கே நீங்கள் இன்டர்வியூக்கு போனாலும் சரி, அங்கே ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உதாரணத்துக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், அந்த என்னென்னலாம் அந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன், டியூட்டிஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை ஃபுல்லாக படித்து அதை உங்களுடைய சிவியோட தொடர்பு படுத்தணும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸோட தொடர்பு படுத்தணும். நீங்கள் சிவியை டெலிவரி பண்ணுறீங்க இல்லைங்களா, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், டெல் மீ அபவுட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இன்டர்வியூவில் கேட்குறப்போ இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனோட கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் வரும், ஓ நம்ம எக்ஸாக்டாக தேடிட்டு இருக்கிற அந்த ஜாபுக்கு சரியான பொருத்தமான ஆளாக இருக்கானே, நம்ம ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளதை அப்படியே அவன் பண்ணியிருக்கானே. ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷனை உங்கள் சிவி நீங்கள் பண்ணியிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸோட கனெக்ட் பண்ணி அதை கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அவ்வளோ ஈஸியாக நான் சொல்ல மாதிரி வந்துடாது. ஒரு நாள் 2 நாள் உட்காந்து ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதை தான் பண்ணியிருப்பீங்க, உங்களோட சிவி அதுக்கு தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஜாபுக்கு. கனெக்ட் பண்ணுறதுக்கு எப்படிலாம் டெலிவரி பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்களாக பயிற்சி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி கண்ணாடி முன்னால் சொல்லி பாருங்கள். நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறப்போ இந்த 3 விஷயங்களையும் திரட்டின நாலேஜ் இருக்குது இல்லைங்களா, டீட்டெயில்ஸ், இன்ஃபர்மேஷன், அதை அப்படியே லிங்க் பண்ணி சீக்வன்ஷியலாக கனெக்ட் பண்ணி அந்த கனெக்டடாக பேசுகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்டர்வியூவரை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண முடியும். நீங்கள் ஜஸ்ட் ஆன்சர் பண்ணுறது ஒரு ரிச்சுவலாக சொல்லக்கூடாது, ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஏனோ தானோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அது ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக, ஒரு அப்பீலிங்காக அந்த இன்டர்வியூவர் கேட்குறப்போ அதை அப்படி கனெக்ட் பண்ணி சொல்கிறப்போ கொஞ்சம் ஸ்டோரி டெல்லிங்காக கொண்டு வரணும். அதுக்கு ப்ரிப்பரேஷன் தேவை. எல்லாத்துக்கும் தயாரிப்பு பண்ணி ரொம்ப முக்கியங்க. ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும், நல்லா தயாரிக்கணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். வெற்றி உங்களுக்கு தான். நீங்கள் போகிற ஜாப் உங்களுக்கே உரித்தாவதாகட்டும். மை பெஸ்ட் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ கைஸ். தேங்க்யூ. ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் ஈவினிங் அஹெட்.